அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். ராகவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணிக்கு வந்து கிட்டத்தட்ட தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படி தாங்க சொல்லணும். அது எப்படி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, டேய் உண்மையை சொல்கிறா, உனக்கு எதுவும் முன்னுரிமை ஏதாவது இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா என்ன மாமா அவரே சந்தேகப்படுறீங்க, உங்களுக்கு டவுட் இருக்கா, மாறன் வந்து இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைம்மா எனக்கு அவன் மேலே சந்தேகம் இல்லை, அதனால தான் நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் பேசினேன். இருந்தாலும் ஒரு தடவை கேட்குறேன், அவன் குடிக்கிற பழக்கம் வேறு இருக்குது, குடிச்சிட்டு சண்டை போட்டிருந்தானா என்ன பண்ணுறது, அதனால தான் கேட்டேன். அப்படி எதுவும் சண்டை போட்டிருந்தானா நானே அவனை பிடிச்சி ஜெயிலில் வச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ராமச்சந்திரன் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ராகவன் இருக்கார்ல, ராகவன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வந்து ஐ விட்னஸ் இருக்கார்ல, நேரில் பார்த்த சாட்சி, அவர் வந்து ராகவனை தானே கை காட்டுவார், இவர் தான் மேடம் ஆக்சிடென்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி பயந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து கண்மணி வந்து வராங்க. இவர்கிட்ட இப்படியே ஏற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ வந்து உங்கள் தம்பி மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குங்க, எங்கள் அண்ணன் கூட சண்டை போட்டு ஏதோ முன்விரோதம் இருந்திருக்கும், அதனால தான் வந்து எங்கள் அண்ணன் வந்து கொண்டுட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காது கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் தம்பி என்ன நார்மலான ஆளா, குடிப்பார், சண்டை போடுவார், எப்படியாவது எங்கள் அண்ணன் கூட சண்டை போட்டுருப்பாருங்க, அவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. கண்மணி உனக்கு சொன்னால் புரியாதா, அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், திருப்பி கொலை பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது ஒரு ஆக்சிடென்ட் தான், சொன்னால் புரிஞ்சுக்கோ, இனிமேல் இதை பற்றி எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க எங்கள் அண்ணனை பற்றி பேசுனா உங்களுக்கு எதுக்குங்க எவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கேட்குறாங்க. இல்லை கண்மணி நானே பல யோசனையில் இருக்கேன், தயவுசெய்து எனக்கு வேணால் தனியாக விடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராகவன் வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்லேயே வந்து கண்மணியை வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து சமாதானப்படுத்துறதுக்காக சாப்பிட கூட்டு போயிருக்காரு நம்ம ராகவன். அந்த இடத்துலையும் அதையை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து டல்லாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ராகவன் வந்து கேட்குறாங்க, என்ன கண்மணி கோவப்பட்டியா, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க என்ன இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து உங்கள் தம்பிக்கு தானே எப்படினாலும் சப்போர்ட் பண்ணுவீங்க, அவர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அவர் தான் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை கண்மணி நான் ஒரு வேறு யோசனையில் இருந்தேன், அதனால் அப்படி ஏதோ திட்டேன், சாரி மன்னிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கட்டுங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ராகவனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அந்த ஐ விட்னஸ் இருக்கார்ல, நேரடி சாட்சி, அவர் வந்து கால் பண்ணுறாரு. என்ன சார் ஜாலியாக உட்காந்து உங்கள் பொண்டாட்டி கூட வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க போலே, அங்கே உங்கள் தம்பி தான் பாவம், அவரை தான் மாட்டி விட்டு ஜெயிலுக்குள்ளே அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ யார் எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எல்லாம் பழக்கப்பட்டவங்க தான் சார், நாங்கள் வெளியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், ஹோட்டலுக்கு வெளியில் வாங்க, வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், அங்கே பேசுவோம், இல்லைன்னா நான் உங்கள் டேபிளுக்கு வரவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இரு அங்கேயே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் வந்து கண்மணிகிட்ட வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து டவர் கிடைக்கல, ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வரேன், முக்கியமான ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர மாதிரி தான் காட்டுறாங்க. வெளியில் பார்த்தா அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு, அந்த ஐ விட்னஸ் இருக்கார்ல, அவர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன சார் ஒரே ஜாலியாக இருக்கீங்க பொண்டாட்டி கூட, உங்கள் தம்பி தான் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் சொல்லிட்டல, திருப்பி அதை எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் ஆக்சிடென்ட் பண்ணது நீங்கள் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் போய் போலீஸ்காரங்கிட்ட சொன்னால் இந்நேரம் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே தான் இருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு அடுத்து நீங்கள் தானாமே, நீங்கள் பெரிய கௌரவமான குடும்பம் வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த கடையை வந்து நீங்கள் தான் உங்கள் அப்பாவுக்கு அடுத்து பார்த்துக்க போகிறீங்கன்னு வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு உண்மை தான் அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் நீங்கள் நடு ரோட்டில் இல்லை ஜெயிலுக்குள்ளே தான் இருப்பீங்க, பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் என்ன வேணும்னு சொல்லிட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்களாம் பார்த்து பண்ணுங்கள், நான் என்ன எதிர்பார்க்குறேன் உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு காசை வந்து எடுத்து அவர்கிட்ட கொடுக்காங்க. அந்த நேரத்தில் கண்மணி வந்து தேடி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. காசு எடுத்து கொடுக்கும்போது பார்த்துடுறாங்க, யார் இவர் எதுக்கு காசு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு இந்த இடத்துல நிற்காத, என் ஒய்ஃப் வந்துட போகிறா, கிளம்புன்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பி வச்சுறாங்க. கண்மணி வந்து வேமா வராங்க, அது யாருன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்குள்ளே அனுப்பி வச்சிட்டாங்க. யாருங்க அது காசு கொடுத்துக்கிட்டுறீங்க, யார் அவர் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே உலக ஆரம்பிச்சிடறாரு. அது என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வயசானவர் மாதிரி தெரிஞ்சே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை என் ஃப்ரெண்டோட அப்பா, என் ஃப்ரெண்டு வந்து காசு கேட்டிருந்தான், கடைக்கு போயிருந்திருப்பான்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காரு, என்ன பண்ணுறது, அவங்க அர்ஜென்ட்னு சொன்னதுனால வந்து நான் இங்கே வர சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது, சரி ஆர்டர் போட்டியே சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை நீங்கள் வந்து நம்ம எப்படி சாப்பிட, வாங்க சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சாப்பிட கூப்பிட்டு போகிறாங்க. அவர் வந்து கண்மணி வந்து போகும்போது எக்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து அவர் மறைஞ்சிடுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வீட்டில் வந்து ராமச்சந்திரனை காட்டுறாங்க. வக்கீல் வந்து கால் பண்ணுறாரு. சார் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் சார், உங்கள் பையனுக்கு வந்து முன்விரோதம் எதுவும் இல்லையே, அப்படி ஏதாவது இருந்து அது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்கள் பையனை காப்பாற்ற முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் நான் கேட்ட வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்கிறான், அப்படியா இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை சார், அவனை ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு அவனுக்கு
அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவன் என் பையனே கிடையாதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு நான் வந்துக்கிட்டே இருப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ராகவன் வந்து வெளியில் போனவர் கேட்டார். ஐயையோ இவர் வேறு இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மனசு வந்து ஒரு மாதிரி குறுகுறுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் ராகவா இங்கே வாடா உட்கார்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனேயும் இந்தாடா ஒரு ஃபைல் இருக்குது, அதெல்லாம் நீ கையெழுத்து போகணும், ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே வக்கீல்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சார், என் பக்கத்தில் நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறேன், நீங்கள் மட்டும் உங்கள் பையன்கிட்ட ஒரு முறைக்கு 2 முறை கேட்டுக்கோங்க, அவர் எந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் அவன்கிட்ட கேட்குறது, தப்பு பண்ணலைன்னா காப்பாற்றுவோம், தப்பு பண்ணியிருந்தானா அவன் என் பையனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை கேட்டவொடனே பதட்டத்தில் வந்து டக்குன்னு பக்கத்தில் தண்ணி இருக்குது, அதை வந்து ராகவன் வந்து அந்த ஃபைல் மேலே தட்டி விட்டுறாங்க. டேய் என்னடா தட்டி விட்ட, சரி எந்திரி வேறு ஃபைலில் பார்த்துக்குறோம், உங்கள் தம்பியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறியா, அதான் நடிங்கிட்டு இருக்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடு, அவன் தப்பு செஞ்சுருக்கான், தண்டனை அனுபவிக்க போகிறான், அவனோட வாழ்க்கையை அவன் பார்த்துக்குறான், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வேறு நின்றுக்கிட்டு இருக்காங்க. டேய் ராகவா நீ கிளம்பு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து ராகவனை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ராகவன் வந்து அவர் வந்து பேசினார்ல, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, உங்கள் தம்பியை வந்து இந்த கேஸில் கோர்த்து விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க பொண்டாட்டி கூட, அவர் தான் ஜெயிலுக்கு போப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதை வந்து அவருக்கு மைண்டில் வந்துட்டு போய்கிட்டே இருக்குது. அதை நினச்சே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.